Hello friends, welcome to our channel. நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி அடுப்பே ஆன் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக லேசியாக இருக்கப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தான் இது அவல் சிகப்பு அவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ கவர்லேயே தான் வச்சுருக்கேன். அது வந்து நான் 3 பேருக்கு மொத்தம் 3 பேருக்கு செய்கிறேன். ஸோ 2 பவுல் போடுறேன். சின்ன பவுலில் மீடியம் சைஸ் பவுலில் 2 பவுல் போட்டு இந்த தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதே தண்ணியை 2 தடவை கூட வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிச்சிடணும் நல்லா. ஸோ வடிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவல் வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தண்ணியை வடிச்சிடுவோம். இதை வந்து ஒரு 2 தடவை கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அவளை என்னை கேட்டால் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணுறதே வந்து பெட்டர். ஏன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் சில பேர் ஃபீல் பண்ணலாம், வெளியே போகிற மாதிரி இருக்குது, தண்ணியில் போயிடணும். ஸோ நல்லா ஒரு தடவை கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கப்போ சரி, பசிக்கிறப்ப சரி, ரொம்ப ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு பிஞ்ச் சால்ட் போடுங்க. இதை வந்து நீங்கள் நைட்டும் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம், ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணலாம். இதுக்கு நாட்டு சக்கரை ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுட்டு நாட்டு சக்கரை உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 1/2 பவுல் அளவுக்கு போடுறேன். 2 பவுல் வந்து நான் அவல் எடுத்திருக்கேன், சிகப்பு அவல் எடுத்திருக்கேன்னா ஒரு 1/2 பவுல் அளவு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். ஸோ எனக்கு ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி தேங்காய் பூ வந்து ஒரு 3/4 பவுல் அளவு எடுத்திருக்கேன். தேங்காய் பூ நல்லா சேர்த்து போட்டாலுமே இந்த தேங்காய் துருவல் போடுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்க்குறப்போ நல்ல சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தும் ஆச்சு, நல்ல டேஸ்ட்டும் ஆச்சு. உங்களோட பசி இது வந்து கரெக்டாக தீர்த்து வச்சிரும். ஸோ லேசினஸாக இருக்கப்போ அடுப்பை ஆன் பண்ணாமல் ஒரு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் இவ்வளோ சீக்கிரமான டைமில் ஒன்லி 3 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். அந்த அவல் ஊற வைக்கிறதுக்கு தான் ஒரு 5 மினிட்ஸ் தேவைப்படும். அவல் ஊற வைக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் கூட கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவல் வந்து அவ்வளோ சாஃப்டாக மாறிடும். அதனால வந்து ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் டைம் கம்மியான நேரத்தில் ப்ளஸ் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ் எதா வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஏலக்காய் தூள் கூட போட்டிங்கன்னா நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான் ஏலக்காய் தூள். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ஓகேனா நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நாட்டு சக்கரை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து உங்களுக்கு கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மித்த வெல்லம் அதெல்லாம் தட்டி போட்டிங்கன்னா அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஈஸியாக கரைஞ்சிடும். ஸோ வேறு ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்யூ.